வெல்கம் டு இன்சைட் அண்டர்ஸ்டாண்டிங்க. நம்ம வீடியோல நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இஃப் ஃபங்ஷனையும், ஆர் ஃபங்ஷனையும் எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? போன வீடியோல நம்ம இஃப் ஃபங்ஷனையும், ஆண்ட் ஃபங்ஷனையும் எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம வந்து இஃப் ஃபங்ஷனையும், ஆர் ஃபங்ஷனையும் எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கான ஒரு சிச்சுவேஷன நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த ஸ்டூடண்ட் நேம் இருக்கு, அவங்களுடைய மார்க் இருக்கு, அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப நான் வந்து ஒரு டீச்சரா என்ன அஸ்யூம் பண்ணிக்கோங்க ஜஸ்ட். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், அவன் அந்த பையன் வந்து ஒண்ணுல மார்க் 80க்கு மேல எடுத்திருந்தாலோ, இல்லன்னா அட்டெண்டன்ஸ் 80க்கு மேல எடுத்திருந்தாலோ, அவன பாஸ் பண்ணி விடலாம். சரிங்களா? என்னன்னா, 2ல ஏதாவது ஒண்ணுல 80% வச்சிருக்கணும். அதாவது ஒண்ணுல மார்க் 80% இருக்கணும். இல்லன்னா அட்டெண்டன்ஸாவது 80% வச்சிருக்கணும். மார்க் எடுக்கல. ஆனா அட்டெண்டன்ஸ் 80% வச்சிருக்கான்னா, அவன பாஸ் பண்ணி விடலாம். இல்ல அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்கு. ஆனா மார்க் 80% மேல வச்சிருக்கான்னா, அவன நம்ம பாஸ் பண்ணி விடலாம். இல்ல 2மே 80% கீழ இருக்கு. அப்டின்னா என்ன பண்ணிரலாம்? ஃபெயில் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? இல்லன்னா 2மே 80% மேல இருக்குன்னா பாஸ் பண்ணலாம். இந்த மாரி ஒரு கண்டிஷன் இல்லன்னா ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம இஃப் ஃபங்ஷனையும், ஆர் ஃபங்ஷனையும் யூஸ் பண்ணி ரிசல்ட் எடுக்கலாம். சரிங்களா? அது எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு எக்ஸாம்பிள் வழியா சொல்லி தரேன். பாருங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் இஃப் ஃபங்ஷன் இஃப் டைப் பண்றேன். சரி. இஃப்போட சின்டாக்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட், 2வது வேல்யூ ட்ரூ, வேல்யூ ஃபால்ஸ். மொத்தம் 3 சின்டாக்ஸ் உண்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லாஜிக்கல்ல ஆர் குடுக்கணும். ஆர் ஃபங்ஷன் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த ஆர்ல வந்து 2 லாஜிக் இல்ல. நெறைய லாஜிக்ஸ் குடுக்கலாம். நமக்கு ஆனா 2 லாஜிக்ஸ் இருக்கு. சரிங்களா? என்னன்னா, ஒண்ணுல மார்க் 80க்கு மேல இருக்கணும். இல்லன்னா அட்டெண்டன்ஸ் 80க்கு மேல இருக்கணும். சரிங்களா? இப்ப நான் வந்து மார்க்க பண்றேன். மார்க் கிரேட்டர் தென் 80. சரியா? அடுத்து கமா குடுத்துட்டு, அட்டெண்டன்ஸ் இல்லன்னா என்ன பண்ணணும்? ஒண்ணுல மார்க் இருக்கணும். இல்லன்னா என்ன அட்டெண்டன்ஸ் 80க்கு மேல இருக்கணும். சரியா? இப்ப 2 லாஜிக் தான் இருக்கு. பிராக்கெட்ட குளோஸ் பண்ணிட்டேன். ஆரோட பிராக்கெட்ட. ஓகே. இப்ப இதுல என்னன்னு பாருங்க. நான் இதுல வந்து என்ன ஆரோடைய பேசிக் பிஹேவியர் எப்படின்னா, இதுக்குள்ள நம்ம 2 லாஜிக் குடுத்துருவோம். இந்த 2 லாஜிக்ல ஏதாவது ஒரு லாஜிக் ட்ரூவா இருந்தா கூட, இந்த ஆர் வெளிய அவுட்புட் என்ன குடுக்கும்? ட்ரூன்னு வேல்யூ அவுட்புட். அப்ப இந்த இஃப் என்ன பண்ணும்? இஃப்ல ட்ரூ லாஜிக்கல் டெஸ்ட்ல இஃப்க்கு ட்ரூன்னு வேல்யூ அவுட்புட் கிடைச்சுச்சுன்னா, அது எத டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணிரும்? வேல்யூ ட்ரூல நம்ம என்ன குடுத்துருக்கோமோ, அத டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணிரும். ஆனா, ஆர்ல இன்னொரு பிஹேவியர் என்னன்னா, இதுல 2மே ட்ரூ ஆகல. ஒண்ணுல மார்க்கும் ட்ரூ ஆகல, அட்டெண்டன்ஸும் ட்ரூ ஆகல. அப்படின்னா 2 லாஜிக்குமே ட்ரூ ஆகல. 2 லாஜிக்குமே ட்ரூ ஆகலன்னா, அது என்ன பண்ணும்? வெளிய அவுட்புட் ஃபால்ஸ்ன்னு குடுக்கும். இப்படி ஃபால்ஸ்ன்னு குடுக்குதுன்னா, இஃப் என்ன பண்ணும்? வேல்யூ லாஜிக்கல் டெஸ்ட் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணும்? வேல்யூ ஃபால்ஸ் எடுக்கணும். அவுட்புட்ல பிரிண்ட். சரிங்களா? இதான் இதோட கான்செப்ட். அதாவது ஆர்ல எத்தன நீங்க லாஜிக் குடுத்தாலும், ஒரு 10 லாஜிக் கூட குடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 10ல ஏதாவது ஒரு லாஜிக் ட்ரூவா இருந்தா கூட, அது அவுட்புட்ல என்னதான் குடுக்கும்? ட்ரூ தான் குடுக்கும். அந்த 10 லாஜிக்குமே ஃபெயில் ஆச்சுன்னா மட்டும் தான் அது என்ன பண்ணும்? ஃபால்ஸ்ன்னு அவுட்புட் குடுக்கும். சரிங்களா? இப்ப நம்ம இங்க 2 லாஜிக் குடுத்துருக்கோம். ஆமா. இந்த 2 லாஜிக்குமே ட்ரூ ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? சொல்லுங்க. நமக்கு பாஸ் தான் அவுட்புட். சரிங்களா? இந்த இந்த எந்த லாஜிக்ல ஏதாவது ஒண்ணு நமக்கு ட்ரூ ஆனா கூட நமக்கு என்னதான் ட்ரூ தான் கிடைக்கும். அப்ப என்ன? 2ல ஏதாவது ஒரு லாஜிக் ட்ரூ ஆனா கூட அந்த பையல பாஸ் பண்ணிடலாம். ஒண்ணுல மார்க்ல 80% எடுத்துக்கிடட்டு. இல்லன்னா அட்டெண்டன்ஸ்ல 80% மேல வச்சுக்கிட்டு. 2ல ஏதாவது ஒண்ணுல நம்ம வந்து 80% மேல அந்த பையன் எடுத்திருந்தான்னா, அவன பாஸ் பண்ணி விடலாம். இதான் நம்மளுடைய கிரைட்டீரியா. ஓகே. பாஸ். இல்ல 2த்துலயுமே 80% மேல இல்ல. அப்ப நான் என்ன பண்ணலாம் அவன? ஃபெயில் பண்ணி விட்டுறலாம். சரி. ஓகே. ஃபெயில் பண்ணி. சரியா? ஓகே. இப்ப இதனுடைய ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, ஆர்க்குல நம்ம 2 கண்டிஷன் குடுத்துருக்கோம். ஒண்ணுல மார்க் 80க்கு மேல எடுத்துக்கணும். இல்லன்னா அட்டெண்டன்ஸ் 80க்கு மேல எடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம ஈக்குவல் டூ கூட குடுத்துக்கலாம். ஏன்னா 2மே ஈக்குவல் டூவா இருக்கட்டும். இல்லன்னா 80 எடுத்திருந்தா கூட அவன வந்து பாஸ் பண்ணி விடணும் இல்லையா? இப்ப கிரேட்டர் தென் 80னா நமக்கு 80 இன்க்ளூட் ஆகாது. ஸோ நமக்கு வந்து 80 இன்க்ளூட் ஆகணுங்கிறதுக்காக ஈக்குவல் டூ. ஓகே. இப்ப இதுல என்னன்னா பாஸ் பண்ணா என்ன கான்செப்ட்ன்னு பாருங்க. 2ல ஏதாவது ஒரு லாஜிக் ட்ரூ ஆனா கூட நமக்கு பாஸ் தான் வரும். சரிங்களா? இதுல ஒண்ணுல மார்க்ல 80% எடுத்துக்கணும். இல்லன்னா அட்டெண்டன்ஸ்ல 80% மேல எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே. இல்லன்னா ஃபெயில். இப்ப நமக்கு வந்து இந்த பையன் ஃபர்ஸ்ட் பையன் பாஸ் ஆயிட்டான். என்னன்னா மார்க் 80க்கு மேல எடுத்துருக்கான். அட்டெண்டன்ஸ் 80க்கு மேல இருக்கு. அப்ப அஃப்கோர்ஸ் நம்ம பாஸ் தான். சரியா? நான் 2வது டிராக் இவனும் பாஸ் ஆயிட்டான். இங்க இவன பாருங்க மார்க் 42 தான் எடுத்திருக்கான். ஆனா அட்டெண்டன்ஸ் 80% எடுத்திருக்கான். உங்களோட கிரைட்டீரியா என்ன? ஆரோட கிரைட்டீரியா என்ன? 2ல ஏதாவது ஒண்ணு 80 மேல எடுத்திருந்தா கூட அவன் பாஸ் தான். ஏதாவது ஒரு லாஜிக் இதுல ஒரு லாஜிக் ஆரோட லாஜிக் என்ன ஆயிடுச்சு? ட்ரூ ஆயிடுச்சு. அதனால அவுட்புட் என்ன வந்துடுச்சு? ட்ரூன்னு வந்துடுச்சு. ஓகே. எஸ்.
கிராஸ் பண்ணிக்கணும் போதும். எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே. ஓகே. இந்த வீடியோல இஃப் பிளஸ் ஆர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி பண்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கட்டாயமா வந்து ரிப்ளை பண்ணுவோம். அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னா ஒண்ணு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. நன்றி.